வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் தான் ஒரு ட்ரீம் செஞ்சேன். இந்த வீடியோவில் நம்ம 2025ல் ரிலீஸ் ஆக போகிற எல்லா மார்வல் ப்ராஜெக்ட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். மார்வல் மாதத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த வருஷத்தில். இந்த வருஷம் எந்த ஒரு அவெஞ்சர்ஸ் மூவி ரிலீஸ் ஆகலைனாலும் ஓரளவுக்கு பெரிய படங்களை கொடுத்து இந்த வருஷத்தோடய எங்கேஜாக வச்சுக்க போகிறாங்க மார்வல். ஓகே, ஃபஸ்ட்டு ஜனவரி 29 யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸ் இருக்குதுல்ல, அது வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ட்ரெய்லர் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க மார்வல். நம்ம அந்த ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணி நம்ம சேனல்லே போட்டிருப்போம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் இருக்கார்ல, அவரோட ஸ்டோரி சொல்கிற மாதிரி தான் இருந்தது. டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு எப்படி பவர் கிடச்சிது, அது சிவில் வார்க்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக டைட்டிலே மாற்றிட்டு யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன்ட்டு வச்சுட்டு ஸ்டோரி லைனையும் மாற்றிட்டாங்க. இந்த அனிமேட்டட் சீரிஸில் நார்மன் ஆசான் தான் ஸ்பைடர்மேனோட மென்டராக வர போகிறாரு. நிறைய சூட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பைடர்மேனை ஒரு நல்ல சூப்பர் ஹீரோவும் மாற்றுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த சீரிஸில் நம்ம ஸ்பைடர்மேனோட லவராக வரப்போது நிக்கோ மினரோவும் தான் நினைக்கிறேன். அப்புறம் சார்லி காக்ஸ் டேர் டெவிலும் கிங் பின்னும் இதில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறாங்க கேரக்டருக்கு. ஸோ அவங்களும் இதில் ரிட்டர்ன் ஆகிறாங்க. மொத்தம் 10 எபிசோட்ஸாக சீசன் 1 ரிலீஸ் பண்ணுறாங்க. செகண்ட் சீசன் ஆல்சோ டெவலப்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே February 14 வந்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு ரிலீஸ் ஆகுதுங்க. இது 2024 வந்திருக்க வேண்டிய படம் தான். SAG AFTRA ஸ்ட்ரைக்னால தள்ளி போட்டு இப்போ இந்த வருஷத்தில் வர வேண்டியதாயிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரெட்னலுக்கு வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணி தரமான சம்பவம் செஞ்சுருக்கிறாங்க. இன்க்ரெடிபிள் படத்தில் லீடரை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் ரிட்டர்ன் ஆக போகுது. இந்த படம் ஆந்தனி மேக்கிக்கான ஒரு முக்கியமான படம். ஏன்னா சாமுல்சன் கேப்டன் அமெரிக்கா மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது மாதிரி இருக்க போது. ஸோ நீங்கள் ஏற்றுக்கலினாலும் பரவாயில்ல, என் கேப்டன் அமெரிக்கா வேலையை நான் சிறப்பாக செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம சாம் வில்சன் இருப்பார். நான் ஒன்றும் ஸ்டீவ் ராஜர்ஸ் இல்லை, நான் சாம் வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஸ்டைலில் எப்படி கேப்டன் அமெரிக்காவை இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்த படம் இருக்க போகுது. ஸோ இவர் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துலேயே ரிட்டர்ன் ஆக போகிறாருங்க. அடுத்த அவெஞ்சர்ஸை லீட் பண்ண போகிறதே இவர் தான். நெக்ஸ்ட் அப்படியே மார்ச் வந்தீங்கன்னா March 4 டேர் டெவில் பார்ன் அகைன் ரிலீஸ் ஆகுதுங்க. தரமாக இருக்க போது இந்த சீரிஸ். மொத்தம் 18 எபிசோடு எடுத்து வச்சிருக்காங்க. மொத்தமாக கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 சீசனாக பிரித்து 9 எபிசோடாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த வருஷத்தில் சீசன் 1 மொத்தம் 9 எபிசோடு ரிலீஸ் ஆக போகுது. எப்படி வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை ஒட்டுமொத்தமாக ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. இந்த சீரீஸில் பனிஷர் வேறு ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க, ஒரு சின்ன ரீபூட் மாதிரி. ஸோ அதே மாதிரி லூக் கேஜ், இந்த அயன் ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் அப்படியே கூப்பிட்டு வருவாங்களா இல்லையான்னு தெரில. சீரிஸ் பார்த்தா தான் தெரியும். டேர் டெவில் R-rated இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. பனிஷர் வந்தாலே அந்த மாதிரி தான் கொடுத்தாகணுமே, வேறு வழி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் மார்ச் முடிஞ்சு ஏப்ரலில் எந்த ஒரு மார்வல் படமும் இல்லை. ரெஸ்ட் எடுத்துங்கடா இந்தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் 2 நம்ம தண்டர் போல்ட்ஸ் படத்தை இறக்குறாங்க. டிசியோட சூசைட் ஸ்குவாட் டீம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி மார்வலோட சூசைட் ஸ்குவாட் டீம் தான் தண்டர் போல்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ட்ரெய்லரையும் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெய்லரில் பக்கி செய்கிற சம்பவம்லாம் தரமாக இருக்குது. ட்ரெய்லரில் சென்ட்ரியோட லுக்கை காமிக்காமே அப்படியே ட்ரெய்லர் ஓட்டிட்டானுங்க. படத்துக்கு முன்னாடியே சென்ட்ரியோட லுக்கை காமிப்பாங்களா இல்லையான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு தண்டர் போல்ட்ஸ் டீம் வந்து சென்ட்ரி காப்பாற்ற போகிறாங்களா இல்லை போட்டு தள்ள போகிறாங்களான்னு தெரில. பட் காப்பாற்றுற ஐடியா இருந்தால் காப்பாற்ற வேண்டியது சென்ட்ரி இல்லை, சென்ட்ரிக்கிட்ட இருந்தாண்டா உங்களை காப்பாற்றணும். சென்ட்ரி கேரக்டர் வீக்காக காமிக்காமல் இருந்தால் சரிதாங்க. நெக்ஸ்ட் அப்படியே June 24 வந்தீங்கன்னா அயன்ஹார்ட் சீரிஸ் ரிலீஸ் ஆகுதுங்க. மொத்தம் 6 எபிசோடு. இந்த சீரிஸ் தான் அயன்மேன் அந்த டைட்டில் கேரக்டர் இருக்குதுல்ல, அந்த லெகசியை கண்டிப்பாக பண்ணுமா இல்லையான்னு தீர்மானிக்கிறது. ட்ரெய்லரில் வேறு ஸ்டெல்த் சூட்டை போட்டு பறந்துட்டு இருந்தாங்க. இந்த சீரிஸ் சயின்ஸ் அண்ட் மேஜிக்ஸ் அந்த மாதிரி எலமெண்ட்டில் இருக்க போது மெபிஸ்டோ வர மாதிரி கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது சீரிஸ். நெக்ஸ்ட்டு July 25 ஃபென்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படம் ரிலீஸ் ஆகுதுங்க. உண்மையிலே பிரம்மாண்டமான படம். இந்த வருஷத்துலேயே 3 படம் பிரம்மாண்டமான படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. கேப்டன் அமெரிக்கா, தண்டர் போல்ட்ஸ், அதுக்கப்புறம் அது ஃபென்டாஸ்டிக் 4. இந்த 3 படமுமே ஒரு பங்கமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மார்வல் ஃபேன்ஸுக்கு ஒரு தெம்பு வர மாதிரி. இந்த படத்தில் வந்து கெலாக்டஸ் வேறு மீன் விலைலாம் இறக்கி விட்றாங்க. அது வேறு ஜூலியா கார்னர், அவங்க வந்து லேடி சில்வர் சஃபராக வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சில்வர் சஃபரோட லவர் தான் அந்த லேடி சில்வர் சஃபர். இந்த படம் வந்து எர்த் 616 நடக்க போகிறது இல்லை, வேறு ஒரு யூனிவர்ஸில் நடக்க போகுது. இந்த படத்தோட எண்டிங்கில் நம்ம விக்டர் வாண்டும் RDJவை கூட காமிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபென்டாஸ்டிக் 4ஓட ஒரு முக்கியமான எதிரியே விக்டர் வாண்டும் தாங்க. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் மாதம் வந்தீங்கன்னா ஆகஸ்ட் சைஸ் ஆஃப் வக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அனிமேட் சீரிஸ் 4 எபிசோடு கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பிளாக் பேந்தரோட படத்துக்கு ஒரு ப்ரீக்வல் மாதிரி. இந்த ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி இருக்க போதுன்னா, வக்காண்டாவில் வந்து ஒரு டேஞ்சரஸ் வைப்ரனி ஆர்டிஃபேக்ட் இருக்குது, அதை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை வந்து ரிட்டர்ன் திரும்பி வக்காண்டனுக்கே கொண்டு வரதுக்காக ஒரு 4 பேர்த்தை அனுப்பி கொண்டு வர்றது தான் இந்த ஒரு ஸ்டோரியாக இருக்க போகுது. ஸோ இந்த சீரிஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பிளாக் பேந்தர்லாம் யார் அதுக்கப்புறம் இந்த வக்காண்டானோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்க போதாமாங்க. இந்த சீரிஸில் அயன் ஃபிஸ்ட் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. அயன் ஃபிஸ்ட்னா அந்த டேனியல் கேரக்டருக்கார் லவர் கிடையாது, அவரோட மூதாதைகள் அயன் ஃபிஸ்ட்டாக இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களாம் வர மாதிரியே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படியே செப்டம்பர் மாதம் வந்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒரு ப்ராஜெக்ட் இல்லை, அப்போது நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க. அப்படியே அக்டோபர் வந்தீங்கன்னா அக்டோபர் 3 மார்வல் ஜோம்பிஸ் ரிலீஸ் ஆகுதுங்க. இதுவும் அனிமேட்டட் சீரிஸ் தான், 4 எபிசோடு கொண்டது. ஒரு R-rated சீரிஸாக இருக்க போதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதில் எந்தெந்த அவெஞ்சர்ஸை எப்படிலாம் ஜோம்பிஸாக இறக்கி விட்டு என்ன சம்பவம் செய்ய போகிறானுங்களோ. அப்புறம் நவம்பர் மாதம் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் இல்லை. நெக்ஸ்ட்டு டிசம்பர் மாதம் ஒண்டர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு படத்துக்குள்ளேயே படம் எடுக்கிற மாதிரி நம்ம ஒண்டர் மேன் கேரக்டருக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ அங்கே நடக்கிற
சம்பவம் தான் ஒரு காமெடியாக இருக்குது ஒரு ட்ரைலரு. ஸோ அப்புறம் எப்படி நம்ம ஹீரோ வந்து ஒன்றரை மூணு ஆனார் அப்படின்ற மாதிரி இந்த சீரிஸ் போக போகுது. ஒரு காமெடி ஜெனராக தான் இருக்க போகுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பாட்லைட் சீரிஸ் வேறு, மார்வலோட ஸ்பாட்லைட் சீரிஸ் வேறு, மொத்தம் 8 எபிசோடு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே ட்ரீமர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அப்கமிங் மார்வல் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆக போகிறதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். உங்களுக்கு நீங்கள் ரிலீஸ் ஆகிறதுல எந்த படம், எந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், எதுக்காக ஹைப்பில் இருக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபண்டாஸ்டிக் ஃபோர் படத்துக்காக தான் ரொம்ப ஹைப்படாக இருக்கேன். ஏன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் மல்டிவர்ஸ் ஆகாக்கு லிங்க் ஆகுது. மிச்சம் எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஒரு ஸ்டாண்டலோன் கிரவுண்டடாக தான் இருக்குது. இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும்தான் அடுத்து மல்டிவர்ஸை கிக் ஆஃப் பண்ணுற மாதிரி. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபண்டாஸ்டிக் ஃபோர் படமே 616 நடக்க போகிறதுல இருக்குது, வேறு ஒரு யூனிவர்ஸில் நடக்க போகுது. ஸோ அது எப்படி இன்காஷன் நடந்து 2 616ம் இந்த ஃபண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ் எப்படி மெர்ஜ் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த படம் எண்டிங்கில் சொல்கிற மாதிரி கூட காமிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஈவெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மல்டிவர்ஸ் ஆக கிக் ஆஃப் இருக்கே இந்த படம் முக்கியமான காரணமாக கூட இருக்கலாம். ஓகே ட்ரீமர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.